தமிழ் திரையுலகில் முன்னணி மாஸ் நடிகராக வலம் வந்த ஒரு விஜய் அவர்கள். இவர் அரசியலுக்கு சென்றதுமே சினிமாவில் இனி நடிக்கப் போவதில்லை அப்படின்ற முடிவை எடுத்தாரு. இதனால ரசிகர்கள் செம்ம அப்செட்ல இருந்தாலுமே விஜய் சாருடைய படங்களை இனி டிவியில பார்த்து கொண்டாடலாம் அப்படின்ற மனநிலைக்கே வந்துட்டாங்க. ஆனா அங்குதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பெரும்பாலான விஜய் சாருடைய படங்களை சன் டிவி தான் ஒளிபரப்பும். விஜய் சார் நடித்த 69 படங்கள்ல கிட்டத்தட்ட பாதி படங்களுக்கு மேல சேட்டிலைட் உரிமையை சன் டிவி தான் வச்சிருக்காங்க. அவருடைய படங்கள் தான் சன் டிவிக்கு நல்ல டிஆர்பியுமே கொடுத்திருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது தேர்தலுக்கு முன்பு வரை சன் டிவி விஜய் சாருடைய படங்களை ஒளிபரப்பாமல் இருந்துட்டு இருந்தாங்க. படங்கள் மட்டுமல்ல, சன் மியூசிக்ல விஜய் சாருடைய பாடல்களை கூட போடல. சன் டிவி திமுகவுடைய ஆதரவுடன் இயங்கி வரும் சேனல் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். விஜய் சார் அவர்களோ அரசியலுக்கு வந்ததுல இருந்து தன்னுடைய ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டுமே இருந்தாரு. அதன் காரணமாகவே சன் டிவி விஜய் சாருடைய படங்களை ஒளிபரப்பாமல் இருந்து வந்ததாக சர்ச்சையுமே எழுந்துச்சு. அதே போல விஜய் சாருடைய கடைசி படமான ஜனநாயகன் சேட்டிலைட் உரிமையை முதல்ல சன் டிவி தான் வாங்குவதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்துல சன் டிவி ஜக வாங்கியதால அந்த படம் ஜீ தமிழ் பக்கம் சென்றது. படத்திற்குமே நல்ல லாபம் கிடைச்சது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சன் டிவியை தளபதி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தொகைக்கு பேரம் பேசி வருவதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே சன் டிவி மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில செய்தி தொலைக்காட்சிகளையுமே தளபதி விஜய் அவர்களுடைய கைவசம் வரவுள்ளதாம். சோ அதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தற்போது தகவலுமே வெளியாக இருக்கு. சோ அப்படி சன் டிவி தளபதி விஜய் அவர்களுடைய கைவசம் வரும் பட்சத்துல இனி வாரம் வாரம் தளபதியுடைய படம் தான்ப்பா அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே வேற லெவல்ல செலிப்ரேட்டும் பண்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.